ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பணியாரத்துக்கு நான் அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ கருப்பட்டி பணியாரத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. நேற்றே நைட்டே ஊற வச்சு நான் அரைச்சி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அரைக்கிறப்ப நல்லா திக்காக குறைன்னு அரைச்சிக்கோங்க. எப்பயுமே பணியாரத்துக்கு அரைக்கிறப்ப குறைன்னு அரைக்கணும். ஆப்பத்துக்கு நைஸாக அரைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பதம் நல்லா வரும். அடுத்ததாக ஒரு கடாயில் வந்து கருப்பட்டி போட்டுட்டு தண்ணியை லைட்டாக தெளிச்சுட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணியை மரணம் ஊற்றிடக்கூடாது. அப்புறம் வந்து பாகு ஊத்துறப்ப மாவு ரொம்ப தண்ணியாயிடும். ஸோ பணியாரம் ஊத்துறதுக்கு வராது, எடுக்கிறதுக்கு வராது. அதனால கருப்பட்டியை போட்டுட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். அப்போதான் அவங்களுக்கு பதம் கரெக்டாக வரும். அதே மாதிரி கருப்பட்டி பாகு வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கரைஞ்சாலே போதும். நல்லா கரைச்சிட்டு ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டிக்கோங்க. அப்படி உங்களுக்கு டக்குன்னு திக்காயிருச்சுன்னா, அந்த கருப்பட்டி பாகு திக்காயிருச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் மாவுல தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாயிடும். அப்புறம் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு வரவே வராது. அதனால உங்களுக்கு பாகு வந்து திக்காயிருச்சுன்னா கருப்பட்டியில மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பட்டியை வந்து நீங்கள் வடிகட்டி எடுக்கிறப்ப எல்லாமே போய் அடியில் போய் தங்கிரும். நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு மாவும் அந்த கருப்பட்டி பாகும் ஈவனாக மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வரும். நல்லா கிண்டிக்கோங்க. உங்களுக்கு இப்படி தண்ணி குடிச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து ஒரே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் நான் ஆட் பண்றேன். இனி இதோட சேர்த்து நெய்ல முந்திரி வறுத்து போட கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் பிளைனா தான் நான் ஊற்ற போறேன். நம்மளுக்கு கல்லு காஞ்சி ரெடியா இருக்குது. அதில் வந்து நான் எல்லா குழியிலையுமே நல்லெண்ணெய் ஊற்றி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு பணியாரம் ஒட்டாம சூப்பரா வரும். நீங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பணியாரக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன குழியா இருக்கிறதுனால நான் எல்லாத்துலேயும் வந்து ஒரு அரை குழி தான் ஊற்ற போறேன். அப்பதான் எங்களுக்கு திருப்புறதுக்கு எங்களுக்கு ஈஸியா வரும். உங்க வீட்டில் கொஞ்சம் பெரிய குழியா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி அதை நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பணியார ஊற்றுறதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தான். ஸோ ரொம்ப பொறுமையா நீங்க வேக விட்டு எடுத்தாதான் உங்களுக்கு பணியாரம் லட்டு மாதிரி சூப்பரா வரும். அவசரமா நீங்க ஊத்திட்டு டக்குன்னு திருப்பினீங்கன்னா பணியாரம் ஃபுல்லாக உடஞ்சிரும். வேகவும் வேகாது, நல்லாவும் இருக்காது. அதனால வந்து பணியாரம் ஊத்துறப்ப மெயினா வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். மீடியம் ஃப்ளேம்லயே பொறுமையா வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு பணியாரம் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் வந்து மெதுவாக அதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இந்த பணியாரத்தோட சேர்த்து நான் பெசரட் தோசையும் அரைச்சி வச்சிருந்தேன். ஸோ நான் இது நைட்டே பச்சைப்பயிரை ஊற வச்சுட்டேன். காலை எழுந்திரிச்சு நல்லா கழுவிட்டு அதோட சேர்த்து இஞ்சி பச்சை மிளகாய் சீரகம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றிங்கன்னா சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் பெசரட் தோசை ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுடைய சூப்பரான கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நான் அதோட அப்படியே டீ கடை சட்னியோட இதை நான் பரிமாறுறேன். இந்த கருப்பட்டி பணியாரம் வந்து ஆல்ரெடி நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.